எனக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஆத்தூரத்தில் இருந்தவன், ஒரு ஆட்டோ மெக்கானிக்காக இருந்தவன். ஆமாம், பலவிதமான போதை பழக்கத்தில் இருந்தவன். அந்த போதை பழக்கத்தில் 3 நாள் செத்தவனை போல இருந்தவன். அந்த செத்தவனை போல இருந்த நிலையிலிருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலிப்பு வியாதியில் அவஸ்தைப்பட்டவன். வலிப்பு வியாதி ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்கும். வலிப்பு வரும், நாக்கு கடிச்சிக்குவேன், உதட்ட கடிச்சிக்குவேன், முகத்தை தேய்ச்சிக்குவேன். இது எதனால? போதைனால போதை பழக்கத்தினால வந்த ஒரு பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தேன் துவக்க நாட்கள்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தெரியாது, இருந்தாலும் அவருடைய அன்பை ருசி பார்க்கிற அந்த டைம்ல அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகமாக ஆண்டவரை விசுவாசிக்க முடிஞ்சுது. அந்த வலிப்பு வியாதி இதெல்லாம் யாருக்குன்னா தெரியுமா? பவுல் சொல்றாருங்க, பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமா விளங்குன்றாமே. இப்ப பவுல் என்ன சொல்றாரு? பலவீனம் இருக்குன்னு சொல்றாரு. பலவீனம் இருந்தாலும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையினால் நம்ம என்ன பண்ண முடியலன்னா அந்த வாரத்தில் வீடியோக்கள் போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் இருந்தது இல்லையா. அதனால் இன்றைக்கி இந்த தண்ணி பக்கத்தில் மறுபடியும் வந்திருக்கிறோம். நல்ல ஒரு லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து நின்று வீடியோக்களை பதிவிடுறோம் இல்லையா. அன்பு தேவ ஜனமே கேள், தேவன் ஒருவரே கர்த்தர், அவர் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் இல்லையா. அப்போது நீதி செய்கிறதுக்கு முந்திக் கொள்ள வேண்டும். அதனால் இந்த வீடியோ பார்க்குறதான அன்பு சகோதரனே சகோதரியே, இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்த்தரையே நீ பாடு சக்கரையே வராது என்று சொன்னவர் திடீர் மரணமா? ஏன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் நல்லதாக இருக்குது, ஆனாலும் இன்றைக்கி இப்படிப்பட்ட ட்ரெண்டிங்கில் வந்துட்டு அவங்க சொல்கிறதான அலப்பறம் இருக்குது. நாங்கள் பிச்சை எடுத்தோம், நாங்கள் செத்துருப்போம், குடிகாரனாக இருந்தோம், இதெல்லாம் என்ன கதை? ஒன்றும் புரியல. தெளிவாக அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இப்படி உங்கள் அன்பு ஜாமக்காரன். ஆமே. ஜாமக்காரன் ஜெபம். ஜெபித்தேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன்.